வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 45% ஆஃப் 300 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு வேல்யூ இருக்குது. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் 56% ஆஃப் 750 மைனஸ் 10% ஆஃப் 250. அதாவது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? 45% நம்ம எப்படி எழுதலாம்? 45/100. ஆஃப்னா வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். இன்ட்டு 300 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். 56% இப்படி எழுதிக்கலாமா? இன்ட்டு 750 மைனஸ் 10% 10/100 இன்ட்டு 250. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ மிச்சம் என்னெல்லாம் இருக்குது? 45ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 135 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு. இங்கே என்ன இருக்குது? 28 இன்ட்டு 15 மைனஸ் 25 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 135 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? 420 கிடச்சிருக்கு. ஓகே, மைனஸ் 25. அப்போ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 420 மைனஸ் 25 அப்படியே வச்சுக்கிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 135 அங்கே போணுச்சுன்னா மைனஸ் 135 மாறும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 420 அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டுக்கலாம்ல. அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 160. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 420லேருந்து 160 கழிக்கணும். 216 கிடைக்குமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸுன்னு கிடச்சிருமா? இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம 2 தடவை மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 67,600 இதுதான் அந்த வேல்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.